ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாரம்மா கிச்சனில் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம். க்ளீனிங்னாவே மறந்து போயிடுவோம். இனி அப்படிலாம் பயப்படவே வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டிப்பு என்ன பார்க்கலான்னா, எண்ணெய் பாட்டிலை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டியிருக்கோம். அதுலேயே டஸ்டெல்லாம் படியும் போது இன்னுமே பிசுக்குன்னு அந்த பிசுப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கை வைக்கவே முடியாது, பார்க்கவும் நல்லாவே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு எப்படி க்ளீன் பண்ணுவோம்? ஹாட் வாட்டர் போட்டு அதில் சோப் போட்டு சபீனா போட்டு தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணுவோம். அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேஸ்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் நிறைய எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா தேய்ச்சி விட்டால் பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டாவே போதும். கொஞ்சம் தேய்ச்சி விட்டாவே போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். இதுக்கு போட்டு தேய்ச்சிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. லேசாக அப்படி தேய்க்கும் போதே அந்த அழுக்கெல்லாம், அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் நல்லா பாட்டிலே நல்லா பளிச்சுன்னு ஆற மாதிரி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு நினைக்க தோணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னா, அழுக்கு அப்பி இருக்க வாஷ் பேசினை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், நிறையவே அழுக்கு இருக்குது. ரொம்ப நாள் பட்ட மாதிரி அப்படி ஒரு அழுக்கு அடைஞ்சி போயிருக்கு. இதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு, எந்த பேஸ்ட்னாலும் பரவாயில்ல, நான் எடுத்துருக்கிறது கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை எல்லா இடத்துலையும் தண்ணி முதல்ல ஊற்றாமல் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு, ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும்னு இல்லை, அதில் இருக்க அழுக்கெல்லாம் அழகாக வந்துடும். அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா தேய்க்கும்போது இதுவும் நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிடும். பழைய வாஷ் பேசின் கூட புதுசு மாதிரி ஆகிடும். பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். இன்னும் கோல்கேட் பேஸ்ட்டு, அதாவது இந்த டூத் பேஸ்ட்டுக்கு இவ்வளோ ஒரு க்ளீன் பண்ணுற சக்தியா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மலைப்பாகவே இருக்குது. இவ்வளோ நாள் என்னென்னமோ போட்டு தேய்ப்போமே அப்படின்லாம் தோணுச்சு. இது சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக அழுக்கெல்லாம் போயிடுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே மலைப்பாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியும் ஊற்றி லேசாக, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி எல்லாம் தேய்க்கலை, தேய்னும் தேய்க்கலை, ஈஸியாகவே போயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் ஒரு தோசை தவா இருந்துச்சு. ரொம்ப துரு ஏறி போய் பயங்கர துரு, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது. இதை தூக்கி தான் போடணும் அப்படின்னு நினச்சேன். சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் வினிகரும் ஊற்றினேன். வினிகரும் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் காய வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்து அப்படியே சுரண்டி விட்டேன். அப்படி இருக்கும்போதே அந்த துருவெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அழுத்திலாம் இல்லை, சும்மா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் தான் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணி ஊற்றி இது போடும்போதே அப்படி நல்லா வந்துருச்சு. இதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதில் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு கத்தியில் குத்திட்டு அதை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா தடவி விட்டேன். நல்லா தடவி விட்டுட்டு கூட கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டேன். தண்ணி இல்லைன்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி நல்லா சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சி விட இந்த துருவெலாம் தன்னாலேயே அப்படி கலண்டு மேஜிக் மாதிரி தான் வந்தது. அது மாதிரி இவ்வளோ துருவும் அப்படி வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பு போட்டு அந்த லெமனை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் வச்சு நல்லா கையாலேயே தேய்ச்சி விட்டேன். நல்லா தேய்க்க எல்லா துருவும் ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவும் போது எல்லாமே போயிருந்தது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இவ்வளோ நாள் ஆன தவாவாச்சே, தோசை கல்லாச்சே, அதனால் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அப்படியே வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தோசை ஊற்றும்போது இது ஃபஸ்ட்டு தோசை தான். எப்படியுமே ஃபஸ்ட்டு தோசை சும்மாவே நம்மளுக்கு பிஞ்சு தான் வரும். சரி, எப்படி தான் வருது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றும்போது இது ஓரளவுக்கு பிஞ்சு வந்துச்சு. ஆனாலும் அடுத்தடுத்த தோசை நல்லா தான் வந்தது. அப்போது எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா, எப்படி துருவாக இருந்தது, எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் டீப்பாக இருக்கும், அதாவது டீ டேபிள், நம்ம டீலாம் சாப்பிட்டுட்டு சிந்தி கிடக்கும். எல்லாம் குழந்தைங்களாம் இருந்ததுன்னா எல்லாம் கொட்டிக்கிட்டி கவுத்துவாங்க.
அப்போது அது அழுக்காக தான் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் வினிகர், ஒரு 2 டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துகிட்டு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். தண்ணியும் ஊற்றி அதை எடுத்து கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கையில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துகிட்டு, ஒரு சின்னதாக கொஞ்சமாக தான் பேஸ்ட் எடுத்துகிட்டு, அந்த டீப்பா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த வினிகரும் தண்ணியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த இதில் ஒரு துணி எடுத்து அதை தொட்டு எல்லாத்தையும் தடவி விட்டேன். நல்லா அப்படி தடவும் போதே எல்லா கரையும் அப்படியே மேஜிக் மாதிரி விலகி போச்சு. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கலை, லேசாக அது தேய்க்கும் போதே அப்படியே எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். நல்லா இப்போ தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத், காட்டன் கிளாத் எடுத்து, சாஃப்டான கிளாத் எடுத்து அதை நல்லா துடைக்கும்போது பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இருந்த கரெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. அப்புறம் அதுக்கு அடியில் இருக்கிற இதெல்லாம் ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டேன். அதை 2 பக்கமும் விட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் வெளியில் ஆக மொத்தம் டீப்பாயே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மேஜிக் மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கண்ணாடி பொருள்கள்லாம் இப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆளுக்கெல்லாம் விலகி போயிடுது. இப்போது அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கபோர்டில் இருக்க அழுக்கு, அந்த டோரில் இருக்க அழுக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதிலெல்லாம் அழுக்கு இருக்குது. அதை நம்ம வீடியோவில் ரொம்ப தெரியலனாலும் நேரில் நல்லா தெரிஞ்சிச்சு. சரி, கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்கலாமே, இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே மாதிரி அதே பேஸ்ட்டில் கொஞ்சமாக எடுத்து அதையும் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக, அவ்வளோதான், மொத்தமே எடுத்ததே அவ்வளோதான், அதுலேயே எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டேன். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி அழுத்திலாம் இல்லை. இது அழுத்திலாம் தேய்க்கவும் முடியாது. இது ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரை வச்சு தான் தேய்க்கணும். ஒரு மெட்டல் ஸ்க்ரப்பரோ ரொம்ப ஹார்டாக இருக்கிறதோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்புறம் அந்த டோரில் இருக்க ஷைனிங்லாம் போயிடும். அதுக்காக அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதை சாஃப்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வெட் கிளாத், ஒரு துணியை நனைச்சிட்டு அப்படியே தேய்க்கும்போது அதில் இருக்க அழுக்கு எல்லாமே காணாமல் போச்சு. பளிச்சுன்னு ஆயிடுச்சு, புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கவே இல்லை. நல்லா லேசாக தேய்ச்சது தான். எல்லா அழுக்குமே போய் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இத்தனைக்கும் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் உள்ளது, இதனால் பார்க்கவே பளிச்சுன்னு இருந்தது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக இன்னொரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அதாவது லேசாக, ரொம்பலாம் கிடையாது, லேசாக தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுக்கு மேலே நான் போட்டு விட்டேன். அப்படி போடும்போது அது பார்க்கவே அப்படி ஷைனிங்காக நல்லா அழகாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வார்ட்ரோப்பில் இருக்க இந்த மாதிரி உடன் இதுக்கு மேலே இருக்க அந்த மைக்காலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போயிடும். இன்றைக்கி பார்த்த இந்த 5 டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருந்ததில்ல, நம்மளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம, கை வலிக்காமல் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இத்தனை நாள் நானும் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்போ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர் அம்மா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.